வணக்கம். சி ப்ரோக்ராமிங் தமிழில் பகுதி 4. இந்த பகுதியில் ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் அதில் இருக்க ப்ரெசிடென்ஸ், அசோசியேட்டிவிட்டி இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ 2 வேரியபிளில் ஏதோ ஒரு வேல்யூவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ, இல்லை அந்த வேல்யூவோட சைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு, இல்லை பாயிண்டர் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு வேரியபிளோட அட்ரஸ் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு வேரியபிளில் ஏதோ ஒரு வேலையை பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பரேட்டர்ஸ் பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்பரேட்டர்ஸ் வந்து பொதுவாக பயன்படுத்துறது, ரேராக பயன்படுத்துகிற ஆப்பரேட்டர்ஸ்லாம் பின்னாடி வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த எக்ஸாம்பிள் வர்றப்ப ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அப்புறம் மாடுலோ. மாடுலோ அப்படின்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது, வகுத்தலில் மீதி இருக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்பரேட்டர். இதை வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேஷனல் அப்படின்னா ஏதோ ஒரு 2 வேரியபிளை கம்பேர் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 வந்து 2 விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு 2 வேரியபிளை கம்பேர் பண்ணுறோம். லெஸ் தென், கிரேட்டர் தென், இல்லை ஈக்குவல் டு அப்படி இல்லாட்டி நாட் ஈக்குவல் டு, இந்த மாதிரி 2 வேல்யூஸை இல்லை வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது வந்து ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் இல்லாட்டி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது பை 1, அதாவது இப்போ ஏற்கனவே 1 அப்படின்னு இருக்குன்னா அதை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 2ன்னு மாறும், டிக்ரிமெண்ட் பண்ணோம்னா 1, 2ல் இருந்துச்சுன்னா 1ன்னு வரும். இதுலேயே 2 டைப் இருக்குது, போஸ்ட் ஃபிக்ஸ், ப்ரீஃபிக்ஸ்னு. ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா முதல்ல இன்க்ரிமெண்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை வேறு ஏதாவது ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தும். போஸ்ட் ஃபிக்ஸ் அப்படின்னா இந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு பயன்படுத்திடும், அதுக்கப்புறம் தான் அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது இந்த 1 அப்படிங்கிற வேல்யூவை, கான்ஸ்டண்ட்டை i அப்படிங்கிற மெமரி அட்ரஸ் வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ ஒரு வேல்யூவை ஒரு அட்ரஸோட அசைன் பண்ணுறதுமே ஒரு ஆப்ரேட்டர் தான், அதை வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கூடயே ஒரு வேல்யூவை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட்க்கு வந்து ++ பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா, இது வந்து எப்பயுமே ஒரே ஒரு வேல்யூவோட தான் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது i = 1னா இன்க்ரிமெண்ட் பண்ணால் i = 2ன்னு வரும், அப்புறம் திருப்பி இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா i = 3ன்னு வரும். ஆனால் எனக்கு 2 கூடணும், இல்லை 3 கூடணும் அப்படின்றப்ப நம்ம += அப்படிங்கிற இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ i += 2 அப்படின்னா இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுறப்ப i +2 அப்படின்னு வரும், i = i +2. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஷார்ட்டாக எழுதுறதுக்கு += அப்படிங்கிற ஆப்ரேட்டரை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒருவேளை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை சுருக்கமாக எழுதுறதுக்கு -2 அப்படின்னு எழுதலாம். அப்போ 2 அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இதை இன்னொரு தடவை எழுதணும்னா அடுத்து 2 குறையும், திருப்பி போட்டோம்னா அடுத்து 2 குறையும். ஸோ இது மாதிரி டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த += இல்லை -= அதை வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எதோட வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ ப்ளஸ்ன்னு மட்டும் இல்லை, பெருக்கலும் பயன்படுத்தலாம், வகுத்தல் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், இது மாதிரி இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு பேசிக்காக நமக்கு வந்து அரித்மெட்டிக், ரிலேஷனல், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், அப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இதெல்லாம் தான் நமக்கு தெரியணும். அப்புறம் வந்து யுனாரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அது என்ன யுனாரி ஆப்ரேட்டர் அப்படின்னா, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நமக்கு தேவைப்படுது அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குன்னா அது யுனாரி ஆப்ரேட்டர். யுனாரினா யூனோ, யூனியன் அந்த மாதிரினா 1ன்னு அர்த்தம். யுனாரி அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தேவைப்படுற ஒரு ஆப்ரேட்டர். இப்போ இந்த இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ இருந்தால் போதும், அந்த வேல்யூ அது இன்க்ரிமெண்ட் பண்ணும். அப்போ இது வந்து ஒரு யுனாரி ஆப்ரேட்டர். அதுக்கு பதில் இந்த ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 நம்பர் இருந்தால் தான், இல்லை 2 வேரியபிள் இருந்தால் தான் கூட்டவும் பெருக்கவோ கழிக்கவும் முடியும். அப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 விஷயம் இதுக்கு தேவைப்படுது. இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டரும் ஒரு பைனரி ஆப்ரேட்டராக இருக்குது, ஆனால் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்லாம் ஒரு யுனாரி ஆப்ரேட்டராக இருக்குது. ஸோ இதுதான் ஆப்ரேட்டர்ஸ்லேயே யுனாரி, பைனரி, டெர்னரினா 3 வரும். ஸோ இந்த மாதிரி எத்தனை வேல்யூஸ் வந்து அந்த ஆப்ரேட்டருக்கு தேவைப்படுதோ அதை பொறுத்து அதை வகைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் ப்ரெசிடென்ஸ்னு சொல்லுவாங்க. இது நமக்கு சாதாரணமான கணக்கிலே வந்துருக்கும். இது அதாவது ஒரே சென்டென்ஸில் இப்போ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட்டு நடக்கும்? ஃபஸ்ட்டு வந்து 1 + 2 நடக்குமா, இல்லை 3 × 4 நடக்குமா, இல்லை 5 mod 6 நடக்குமா? இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரெசிடென்ஸ்னு சொல்லுவாங்க. எது ஃபஸ்ட்டு நடக்கணுங்கிற ஒரு ஆர்டர். அது வந்து மேக்ஸில் வந்து போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்கெட், ஆர்டர், அதாவது பவர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 to the power of 4 அந்த இது. அதுக்கடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இது வந்து மேக்ஸில் சாதாரணமாக நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறது. ப்ரோக்ராமிங்லேயுமே அதே மாதிரி ப்ரெசிடென்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ராக்கெட், இதுக்கு தான் ஹையஸ்ட் இது. அதுக்கப்புறம் யுனாரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ, அதுக்கப்புறம் +-, அதுக்கப்புறம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் இந்த கம்பேரிசன், இதுவும் ரிலேஷனல் தான், ஈக்குவல்ட்டா இல்லை நாட் ஈக்குவல்ட்டான்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, அண்ட் ஆர் அப்படிங்கிறது. இதை நம்ம பின்னாடி பார்ப்போம் விரிவாக. அதுக்கப்புறம் டெர்னரி ஆப்ரேட்டர், அப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எவாலுவேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ப்ரோக்ராம் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் என்ன நடக்கும்னா, முதல்ல ரைட்டில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடந்து சிங்கிள் வேல்யூவாக மாறி அந்த சிங்கிள் வேல்யூவை ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா?
அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் லெஃப்ட்லேருந்து பார்த்துட்டே வர்றப்ப எது ப்ரெசிடென்ஸ் அதிகம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் இப்போதைக்கு இந்த லெஃப்ட்லேருந்து வர்றப்ப ஃபஸ்ட்டு அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ். அப்போ அது 12ன்னு வரும். அதுக்கடுத்து இப்படி பார்க்குறப்ப டிவிஷன் வரும். அப்போ வந்து 12/5 என்னவாக இருக்கும், 2.0ன்னு வந்துடும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன ஆகும், 2 மாடுலோ 6 வந்து 2 தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் இது எப்படி நடந்தாலும் ஒன்றா தான் இருக்க போகுது. இப்போ இது வந்து 3ன்னு வரும். 1 + 2 3. அப்புறம் 3 - 2 1.0. அது ஏன் 1.0 1 தானே, அதை ஏன் நம்ம வந்து பின்னமாக எழுதுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் எவாலுவேட் ஆகும். ஃபைனலாக நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப 1.0 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். இப்போ இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா லெஃப்ட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். அப்படி எக்ஸிக்யூட் ஆகிறதுலையுமே எந்த ஆப்ரேட்டருக்கு ப்ரெசிடென்ஸ் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 1 by 1 அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டு கடைசியாக இருக்கிற ஆன்சர் வந்து ரைட்டில் இருக்கிற ஆன்சர் லெஃப்ட்டில் போய் அசைன் ஆயிடும். அடுத்ததான் இந்த ஆப்ரேட்டரில் நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் வந்து அசோசியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆப்ரேட்டர் லெஃப்ட்டில் இருக்கிற வேல்யூவை மாடிஃபை பண்ணுதா இல்லை ரைட்டில் இருக்கிற வேல்யூவை மாடிஃபை பண்ணுதா அப்படிங்கிறது. இப்போ வந்து இப்போ ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் வந்து லெஃப்ட் டு ரைட் 10 + 2 அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ஆகும். 2 + 10ன்னு ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இந்த வகுத்தல்லாம் பார்த்தீங்கன்னா 10/2 அப்படின்னு தான் வரும். அதுக்கு பதிலாக 2/10ன்னு வராது. இப்போ ரைட்லேருந்து எவாலுவேஷன் வந்துச்சுன்னா அதை வந்து ரைட் டு லெஃப்ட் அசோசியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த டிவிஷன் அரித்மெட்டிக் எல்லாமே லெஃப்ட்லேருந்து தான் வரும். அப்போ லெஃப்ட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே போகும். அப்போ 10/2 அப்படின்னு வரும். இது வந்து லெஃப்ட் டு ரைட் அசோசியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பாருங்கள், அது வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போய் அசைன் ஆகுது. ரைட்டில் இருக்க வேல்யூ போய் லெஃப்ட்டில் அசைன் பண்ணுது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லேயுமே அப்படி தான். இங்கே இருக்கிற எல்லாமே லெஃப்ட் டு ரைட் ஒர்க் ஆகிட்டே வரும். கடைசியாக ஒரே ஒரு வேல்யூ வர்றப்ப அப்புறம் அது தூக்கி ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு போயிடும். அப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ரைட் டு லெஃப்ட் அசோசியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்னு நிறைய வகைகள் இருக்குது. அப்புறம் ப்ரெசிடென்ஸ் இருக்குது. அது எத்தனை ஆர்குமெண்ட்டை எடுத்து அது வேலை செய்யுதுங்கிறது பொறுத்து யுனாரி, பைனரி, டெர்னரின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அப்புறம் அசோசியேட்டிவிட்டி, அதாவது லெஃப்ட் டு ரைட் எக்ஸிக்யூஷன் இல்லை எவாலுவேஷன் நடக்குதா இல்லை ரைட் டு லெஃப்ட் வந்து நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து ஆப்ரேட்டரோட அசோசியேட்டிவிட்டியும் நம்ம தீர்மானிக்கிறோம். இதெல்லாம் தான் ஆப்ரேட்டரில் இருக்கிற ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ். இப்போ நான் சும்மா சாம்பிளுக்காக ஒவ்வொன்றிலையுமே வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் ஒவ்வொரு ஆப்ரேட்டர்லையுமே சில பிரிண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்களும் வந்துட்டு இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் உங்களோட இதில் செக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது வந்து இந்த மாடுலோ அப்படிங்கிறது. இப்போ மாடுலோவை பிரிண்ட் பண்ணுறப்ப நம்ம வெறும் பெர்சன்டேஜ் போட முடியாது. ஏன்னா இந்த பெர்சன்டேஜை நம்ம வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பெர்சன்டேஜே பிரிண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா 2% கொடுக்கணும். அது அடுத்ததான் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்லேயும் நீங்கள் கவனிக்கலாம். இப்போ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நான் மற்றதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். இந்த லைனில் வந்து i = 1 அப்படின்னு ஒரு இன்டீஜரை வந்து டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன், ப்ரிஃபிக்ஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணி ஐன்னு கொடுத்துருக்கேன். ப்ரிஃபிக்ஸில் இருக்கிறனால முதல்ல இன்க்ரிமெண்ட் நடந்துடும், அதுக்கப்புறம் தான் இங்கே ரீப்ளேஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், i++னா i ஏற்கனவே 1 இருக்குது. அப்போ இங்கே 2ன்னு வரும். இந்த 2 நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்ததாக மைனஸ் ஐன்னு கொடுக்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வர்றப்ப ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 2 இருக்குது. மைனஸ் ஐன்னு கொடுத்தோம்னா அது திருப்பி 1ன்னு குறைஞ்சிரும். அப்புறம் அது பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கே 1ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ தான் அடுத்து வந்து நம்ம போஸ்ட் ஃபிக்ஸை பயன்படுத்துகிறோம். போஸ்ட் ஃபிக்ஸ் அப்படிங்கிறப்ப இப்போ ஐ இந்த போன ஸ்டேட்மெண்ட்டில் 1ன்னு மாறி இருக்கும். 1++ன்னு வர்றப்ப ஃபஸ்ட்டு இந்த 1 வந்து பிரிண்ட்டுக்கு யூஸ் ஆகிரும். அப்போ நமக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து அதோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆகிரும். ஸோ வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து கடைசியாக நடக்கும். போஸ்ட் ஃபிக்ஸ் வந்து ப்ரிஃபிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டே அந்த ஆப்ரேஷன் நடந்துடும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ மற்ற விஷயத்துக்குலாம் பயன்படும். ஆனால் போஸ்ட் ஃபிக்ஸில் அப்படி கிடையாது. இந்த ஐ வந்து கரெக்டாக என்ன இருக்கோ அது மற்ற வேலைக்கெல்லாம் பயன்பட்டுட்டு கடைசியாக தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ அதே தான் போஸ்ட் ஃபிக்ஸில் இருக்கிற டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும். இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஐ வந்து 2ன்னு ஆகிருக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ இங்கே 2ன்னு இருக்கா, நம்ம மைனஸ்ன்னு பண்ணோடனே ஃபஸ்ட்டு 1ன்னு மாறாது. ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து ஐ வந்து 1ன்னு குறைஞ்சிருக்கும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணல, இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ போஸ்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ரியல் வேல்யூ வந்திருக்கும். டிக்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்திருக்கும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் 2ன்னு இருந்திருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் இப்போ அதை தான் இங்கே யூஸ் பண்ணி 2ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்புறம் நம்ம திரும்பி பிரிண்ட் பண்ணுறப்ப கடைசியாக டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ இந்த தியரியில் நம்ம சொன்னதை நீங்களும் சும்மா இந்த மாதிரி ரஃபாக செஞ்சு பாருங்கள். அதில் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.